जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतं। जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकम्। பரமஹம்ச நித்யானந்தர் கோடிக்கணக்கான பக்தர்கள் வழிபடும் ஓர் ஆன்மீக சக்தி. ஆன்மீக இயக்கத்தை உலகமெங்கும் நிறுவி வழிநடத்தும் ஆன்மீக வழிகாட்டி. வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சியூட்டும் ஓர் முன்னோடி. ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் அவதரித்த அவதார புருஷர். இவர் பிறவியால் ஒரு யோகி. ஆன்மீக ஆய்வு பயணங்களை துணிச்சலோடு மேற்கொள்ளும் நவீன கால குருநாதர். தெய்வீக ஆற்றலின் அடையாளம். கோடிக்கணக்கானவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் ஆனந்த சக்தி. யோக அறிவியலின் உள்ளார்ந்த சத்தியங்களை தம்முள் கண்டுணர்ந்த யோக புருஷர். மெய்ஞானத்தை விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்யும் மெய்ஞான விஞ்ஞானி. ஞானமருளும் வாழும் குருநாதர். கோடிக்கணக்கான சீடர்களால் பின்பற்றப்படும் ஞான குரு. ஞான களஞ்சியம். ஆனந்தத்தை தம் சிரிப்பால் பகிரும் ஆன்மீக பேரலை. ஈடு இணையற்ற தீட்சை அளிக்கும் அவதார சக்தி. ஆனந்த வாழ்விற்கு தேவையான அனைத்து ஜீவன் முக்த சத்தியங்களையும் வெளிப்படுத்தும் சத்குருநாதர். வாருங்கள், உங்களால் மறக்க முடியாத ஆன்மீக அனுபூதியை பெறுங்கள். வேத வேதாந்த சம்வேத்யம் தேவதேவி ஸ்வரூபிணம் வந்தே வடபலாஷிஸ்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். அருணகிரீத்யாख्यं त्वां महाभावसुयोगिनं वन्दे पूर्णावतारं शं नित्यानन्दाय स्वागतम्। ये तु सर्वाणि कर्माणि मयि सन्न्यस्य मत्पराः अनन्येनैव योगेन मां ध्यायन्त उपासते तेषामहं समुद्धर्ता मृत्युसंसारसागरात् भवामि न चिरात् पार्थ मय्यावेशितचेतसाम्। ये तु सर्वाणि कर्माणि मयि सन्न्यस्य मत्परा अनन्येनैव योगेन मां ध्यायन्त उपासते तेषामहं समुद्धर्तां मृत्युसंसारसागरात् भवामि न चिरात् पार्थ மையாவேசிதசேதசாம். இனிமையான ஆழமான பொருள் பொதிந்த சூத்திரங்கள். இவைகளின் மொழிபெயர்ப்பு. என்னையே கதியாக கொண்ட பக்தர்கள் எல்லா கர்மங்களையும் என்னிடம் சமர்ப்பணம் செய்து சகுணமான பரமாத்மாவான என்னையே அனன்யமான பக்தி யோகத்துடன் இடைவிடாது தியானம் செய்து கொண்டு உபாசிக்கின்றார்களோ, அர்ஜுனா, இவ்விதம் என்னிடம் மனதை ஈடுபடுத்தியவர்கள், பிரேம பக்தி செய்யும் அவர்களை சீக்கிரமாகவே நான் மரண வடிவான சம்சார கடலிலிருந்து கரையேற்றுகின்றேன். ஆழமான இனிமையான பொருள் பொருந்த சூத்திரம். இந்த சூத்திரத்தின் மூலமாக எம்பெருமான் நமக்கு விளக்க வரும் சத்தியம், வினையனைத்தையும் எனக்கு அர்ப்பித்து கர்மங்களையெல்லாம் என்னிடம் சமர்ப்பணம் செய்து. கர்மம் அப்படின்னா என்னன்னு ஆழ்ந்து புரிந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையாக நாம் அனுபவிக்காது உணராது விட்ட
தொக்கி நிற்கின்ற, எச்சமாக இருக்கின்ற எல்லா அனுபவங்களுமே நமக்குள் இருந்து நாம் மீண்டும் மீண்டும் அதே அனுபவத்திற்குள் செல்வதற்காக நம்மை தூண்டும். இதுபோல் நமக்குள் இருந்து கொண்டு மீண்டும் மீண்டும் அதே அனுபவத்திற்குள் செல்வதற்கு நம்மை தூண்டுகின்ற வினைப்பதிவுகள் கர்மம். கர்மம் உங்கள் செயல்களின் தொகுப்பு அல்ல, உங்கள் செயல்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களின் தொகுப்பு. இந்த சத்தியம் புரிந்தாலே பல நேரத்தில் நீங்க ஏன் நல்லதை அனுபவிக்கிறீர்கள் கெட்டதை அனுபவிக்கிறீர்கள் உங்களால புரிஞ்சுக்க முடியும். இது புரிந்தாலே பல நேரத்தில் கர்மம் சார்ந்த சந்தேகங்கள் உங்களுக்கு அகன்றுவிடும். கர்மத்தை பற்றிய தெளிவு உங்களுடைய வாழ்க்கையையே புதுமையாக்கிவிடும். உதாரணத்துக்கு ஒரு வியாபாரத்தை துவக்கறீங்கன்னா நீங்க என்ன முதலீடு செய்ய போறீங்க, எப்படி அந்த வியாபாரத்தை நடத்த போறீங்க, என்ன வருமானம் வரும், இந்த கருத்துக்களை மிக தெளிவாக ஆராய்ந்து பார்த்து விடுகின்றீர்கள். அதை பார்த்து முதலீடு செய்பவன் தான் புத்திசாலியான வியாபாரி. அவருக்கு மட்டும்தான் லாபம் அல்லது வெற்றி அடையப்படுகிறது. இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். கர்மம் செயலின் தொகுப்பு அல்ல, செயல் பற்றி நீங்கள் வைத்திருக்கின்ற கருத்தின் தொகுப்பு. ஓம் நமோ பகவதே ருத்ராய யாசயிஷு சிவதமா சிவம் பபூவ தேதலோஹ சிவசரவ்யாய தவதயா நோ ருத்ரமிருடய யாதே ருத்ர சிவா தனோர கோர பாபக. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் ஞான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தி அளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பெங்களூரு ஆசிரமத்தில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கல்பத்துரு தியான முகாம் நடைபெறுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், ஆஃப் மைசூர் ரோட், பிடதி, பெங்களூர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322 www.nityananda.org. ब्रह्ममुरारिसुरार्चितलिङ्गं निर्मलभाषितशोभितलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि नित्यानन्दलिङ्गम्. ॐ नमो भगवते रुद्राय नमस्ते रुद्रमन्यवपुतो दयिषवे नमः नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुदते नमः याचयिषु शिवतमा शिवं बभूव ते धनुः शिवशरव्याय तवतया नो रुद्रमृडय या ते रुद्र शिवा तनोर घोर पापकाशिनी तया नस्तनुभाषन्तमया गिरिशन्ताभिजागशीः या विशृङ्गिरिशन्तहस्ते विभष्ट्यस्तवे शिवाङ्गिरित्रतां गुरुमाहि पुंसे पुरुषं जगते शिवेन वचसा त्वा गिरिशाच्छा वदामसि यथा नः सर्वमिज्जगदयक्ष्म
पगुं सुमना असते अद्य वोचदधि भक्ता प्रथमो दैव्योऽभिषगे अहेहश्च सर्वान् जम्बयन् सर्वाश्च यादुत्राण्यः असौ यस्ताम्रो अरुणपुत भभ्रस्व मङ्गलः ये चेमागुं रुद्र अमितो दिक्षु श्रुता सहस्रशो वै शागुं हेडयीमहे असव्यो वसर्पति नीलग्रीवो विलोहितः उदैनं गोपा अदृश. வெளியிலிருந்து பார்ப்பதற்கு நல்லவர்கள் என்கின்ற வார்த்தையால் வர்ணிக்கப்படுபவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் என்ற அர்த்தம் கிடையாது. அந்த வார்த்தைக்கு தெளிவான புரிந்து கொள்ளுதல் நடக்கணும். கர்மம் அப்படிங்கிறது நீங்கள் செய்த செயலின் தொகுப்புன்னு தயவு செய்து நினைக்காதீர்கள். பல பேர் என்கிட்ட வந்து கேட்கறது உண்டு, சாமி நல்லவர்களெல்லாம் கஷ்டப்படுகிறார்களே, கெட்டவர்களெல்லாம் நல்லா இருக்கார்களே. இந்த வார்த்தைகள் தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதற்காக, நம்மால் அதை பார்க்கின்ற அளவிற்கு அமைதியோ பொறுமையோ இல்லை என்பதற்காக, தர்மம் இல்லை, கலி முற்றிவிட்டது, எல்லாம் கெட்டுவிட்டது, காலம் அழிந்து விட்டது என்கின்ற வார்த்தைகளை நாம் உபயோகப்படுத்தி கொண்டே இருக்கிறோமே தவிர, இன்றும் தர்மம் தவறாதுதான் இயற்கையின் இயக்கம் நடந்து கொண்டே இருக்கின்றது. பிரபஞ்சத்தின் இயக்கத்தை யாராலும் சமச்சீர் குலைக்க முடியாது, யாராலும் சமச்சீர் நிலையிலிருந்து அழிக்க முடியாது. எல்லாவற்றிலும் இருந்து ஆழ்ந்து உள்பார்க்கக்கூடிய பொறுமை இல்லாததனால்தான் நாம் தர்மம் சமச்சீர் நிலையிலிருந்து தவறியதாக நினைக்கின்றோமே ஒழிய, ஆழ்ந்து பார்த்தீர்களானால் தர்மம் சமச்சீர் நிலையில்தான் இருக்கின்றது. யாரெல்லாம் தர்மம் சமச்சீர் நிலையில்தான் இயங்குகிறதுன்னு புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய அறிவு தெளிவடைகின்றது. கர்மம்னா என்னன்னு ஆழ்ந்து புரிந்து கொண்டால் இந்த சத்தியங்கள் புரியும். கர்மம்னா நீங்கள் செய்த செயலின் தொகுப்பு அல்ல. வெறும் செயலின் தொகுப்பு கர்மம் கிடையாது. மீண்டும் மீண்டும் எந்த செயல்களை செய்ய வேண்டும் என்கின்ற தூண்டுதல்கள் உங்களுக்குள்ளே பதிவாகின்றதோ, நிறைகின்றதோ, அது கர்மம். ஒரு அவதார புருஷரிடமிருந்து நேரடியான வழிகாட்டுதல் வேண்டுமா? பரமஹம்சருடன் நேருக்கு நேர். நித்யானந்தம், நித்யானந்தா ஹியர். இதோ உங்களுக்காக பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக வழங்கும் ஒரு அரிய வாய்ப்பு. இருங்க இருங்க இருங்க, எங்கேயோ பார்த்த ஞாபகம். நான் மாடல் எக்ஸாம் நல்லா பண்ணேன், பயமா இருக்கு. ஓ, இதே தெரிஞ்சு நீ சக்சஸ் ஆக போற, நான் பாத்துக்கிறேன். ஆனந்தமா இருக்கும், ஆனந்தமா இருக்கு. உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் பரமஹம்சர் தொலைபேசி மூலம் தீர்வுகளை அளிக்கின்றார். தினந்தோறும் காலை 8 மணி முதல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 08027279999. நேரடி ஒளிபரப்பை காண ntv.nithyananda.org. திரும்ப திரும்ப அதே செயலை செய்ய வேண்டும் என்கின்ற தூண்டுதல் உங்களுக்குள் இல்லாமல் போனால் அந்த செயலுடைய பாதிப்பு உங்களை தாக்குவதில்லை. எந்த செயலாக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அதற்குள்ளே நுழைய வேண்டும் என்கின்ற தாக்குதல் சம்ஸ்கார பதிவுகள்னு சொல்வோம். சம்ஸ்கார பதிவுகள் உள்ளே இருக்கும் வரைதான் இந்த கர்மம் உங்களை பாதிக்கின்றது. இங்கு மிக அழகாக கிருஷ்ணர் விளக்குகின்றார். கர்மங்கள், எல்லா கர்மங்களையும் சமர்ப்பணம் செய்து, உண்மையில நமக்குள்ள இருக்கிற நம்மை தூண்டிக் கொண்டிருக்கின்ற சம்ஸ்கார மன அமைப்பை நம்மால் துறக்க முடியுமானால், அல்லது நம்மை விட்டு இறக்கி வைக்க முடியுமானால்,
வாழ்க்கையின் சில ஆழமான சத்தியங்களை புரிந்து கொள்வீர்கள். நமக்குள் தான் எல்லாம் நடக்கிறது. இந்த நமக்குள் தான் எல்லாம் நடக்கிறது என்கின்ற சத்தியம் நமக்கு புரிந்துவிடும். சத்தியம் 3 வகையிலே நமக்கு புரிய முடியும். சம்ஸ்கிருதத்தில் 3 வார்த்தைகள் சொல்வார்கள், மிக அருமையான வார்த்தைகள். ஆரம்பத்தில் ஒரு சாதாரண மனிதனுக்கு எது சத்தியம்னா, இருக்கின்ற உலகத்தை அவன் பார்க்கின்றான். அதுதான் ஒரு சாதாரண மனிதனுக்குரிய சத்தியம். ஆனா மெதுமெதுவா வாழ்க்கையிலே உயரும் பொழுது, உங்களுடைய மனம் முதிர்ச்சி அடையும் பொழுது, உங்கள் வாழ்க்கை பக்குவம் அடையும் பொழுது, சில சூழ்நிலைகளிலும் சில நிலைகளிலும் மனத்திற்கு ஒரு ஆழமான சத்தியம் புரியும். இல்ல, இருக்கிறத நாம பார்க்கல, நாம பார்க்க விரும்புறத உருவாக்கி பார்க்கிறோம். உண்மையில் உங்களுடைய அனுபவங்கள் நீங்க நினைக்கிற எல்லாமே சத்தியம் அல்ல, உங்களுக்கு தேவையானது. பரமஹம்ச நித்யானந்தரின் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள். எந்த பக்கத்தை திறந்தாலும் உங்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகள். 26 மொழிகளில் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள் நிறைந்த 200க்கும் மேற்பட்ட புத்தகங்கள். மேலும் 8000 மணி நேரத்திற்கு மேல் பரமஹம்ச நித்யானந்தர் ஆற்றிய சொற்பொழிவுகள் CD மற்றும் DVDக்களாக கிடைக்கின்றன. உங்களின் எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகளை பார்த்து கேட்டு படித்து பயனடையுங்கள். புத்தகங்கள் கிடைக்கும் இடம் நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை 606604 www.nityananda.org. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. மனம் முதிர்வடையும் பொழுது நமக்கு புரிகின்ற சில சத்தியங்கள். ஆரம்ப நிலையிலே ஒரு சாதாரண மனிதன் இருப்பதை தான் பார்ப்பதாக நினைத்துக் கொண்டிருப்பான். முதிர்வடைந்த மனிதன் தனக்கு வேண்டியதை உருவாக்கி பார்க்கிறோம் என்று உணர்வான். அதையும் தாண்டி முக்தியடைந்த மனிதன் தனக்கு வேண்டியது எதுவும் இல்லாததனால் உருவாக்கப்பட்டிருப்பதாக காண்பது எல்லாமே மனதின் சஞ்சலம்தான் என்று உணர்வான். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். 3 நிலையிலே சத்தியம் நமக்கு புரியும். முதல்ல இருப்பதை பார்க்கிறோம்னு நினைக்கிறது. அப்ப என்ன ஆகும்னா, நாம் பந்தப்பட்டு கட்டுப்பட்ட ஜீவன்களாக இருப்போம். இதுல நமக்கு சுதந்திரமே இல்லை. என்ன இருக்கு, என்னெல்லாம் நடக்குதோ அதை பார்த்தாகணும். இப்போ வாழ்க்கையில் என்ன வந்தாலும் அதை வாழ்ந்தாகணும். நமக்கு அதில் சுதந்திரம் கிடையாது. நமக்கு அதிலே முடிவு செய்வதற்கு எதுவுமே இல்லை. இது ஒரு நிலை. அடுத்தது இல்லை, உண்மையில் நடக்கிறத நாம் பார்க்கறதில்ல, நமக்கு தேவையானதைத்தான் நாம் உருவாக்கி பார்க்கின்றோம். ஆழ்ந்து பார்த்தீர்களானால் உங்க வாழ்க்கையிலேயே பார்க்கலாம் பல உதாரணங்கள். உங்களுக்கு பசி எடுக்கும் பொழுதுதான் ரெஸ்டாரண்ட் போர்டு கண்ணில் படும். உங்களுக்கு தேவை ஏற்படும் பொழுதுதான் தினந்தோறும் நீங்கள் செல்கிற சாலையாக இருந்தாலும் உங்களுடைய கண்ணிலே படாத விஷயங்கள் கண்ணில் படும். சிறு சிறு விஷயங்களாக கூட இருக்கட்டும், உங்கள் மனம் எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறுதான் உங்களை சுற்றி இருக்கின்ற உலகு இயங்குவதை உணர்வீர்கள். நீங்க உற்சாகமா இருந்தா எல்லாமே உற்சாகமா இருக்க மாதிரி தெரியும். நீங்கள் மந்தமா இருந்தா எல்லாமே மந்தமா இருக்க மாதிரி தெரியும். நீங்கள் உங்களுக்கு தேவையானதை உருவாக்கி பார்க்கிறீர்கள். இவன் மனவியல் வல்லுநர்கள் ரொம்ப தெளிவா சொல்றார்கள், நம்மை சுற்றி 100 விஷயங்கள் நடைபெறுமானால் வெறும் 2 விஷயங்களை மட்டும்தான் நாம் பதிவு செய்கின்றோம், நாம் அனுபவிக்கின்றோம். அந்த 2 விஷயங்களும் நமக்கு தேவையானதை மட்டும்தான் எடுத்து அனுபவித்து பதிவு செய்து வைத்துக் கொள்கின்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களை சுற்றி 100 விஷயங்கள் நடந்தாலும் 2 விஷயங்களை மட்டும்தான், அதுவும்
உங்களுக்கு பிடித்த 2 விஷயங்களை மட்டும்தான் எடுத்து பதிவு செய்து வைத்துக் கொள்கிறீர்கள். அப்ப என்ன அர்த்தம்னா, உண்மையில் உங்களுடைய அனுபவங்கள் நீங்க நினைக்கிற எல்லாமே சத்தியமல்ல, உங்களுக்கு தேவையானது. ஆழ்ந்த இந்த 2 வார்த்தைகளை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது தர்க்க சத்தியம், இருப்பு சத்தியம். தர்க்க சத்தியம்னா என்னன்னா, நமக்கு தேவையானதை பார்ப்பது. இருப்பு சத்தியம்னா இருப்பதை உணர்வது. பல நேரத்துல நமக்கு தேவையானதை நாம் வெளிப்படுத்தி பார்க்கின்றோம். சமூகமாகட்டும், மக்களாகட்டும், உணர்வுகளாகட்டும், நிகழ்வுகளாகட்டும், நமக்கு தேவையானதை வெளிப்படுத்தி பார்த்துக் கொள்வது. நமக்குள் திரும்பி பார்த்தோமானால் நம்முடைய தர்க்க சத்தியங்கள், தர்க்க சத்தியம்னா நம்ம லாஜிக்கு ஏற்றார் போல, நம்ம லாஜிக்கு தேவைப்படுறார் போல இருப்பை வளைத்து பிணைத்து பார்த்துக் கொள்வது. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக நடத்தும் நித்யானந்த ஸ்புரண தியான அனுபவ முகாம் NSP-ஆல் நீங்கள் பெறும் உடனடி பலன்கள்: உடல் சக்தி அதிகரிப்பு, தீராத நோய்களிலிருந்து உடனடி விடுதலை, மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்விலிருந்து உடனடி விடுதலை, கவலை, தூக்கமின்மை மற்றும் கர்ம வினைகளிலிருந்து உடனடி விடுதலை, உறவுகளில் இனிமை, செல்வச் செழிப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டை தரும் மன அமைப்பை உருவாக்கும் தியான முறைகள். மேலும் NSP-யில் வாழும் ஞானியிடமிருந்து நீங்கள் பெறும் தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக ஆற்றலான குண்டலினி சக்தி உயிர்ப்பிக்கப்படுகின்றது. தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் மைட்டோகாண்ட்ரியா செல் சக்தி 1300% வரை அதிகரிக்கிறது. இது கேன்சர் போன்ற தீராத வியாதிகள் வருவதையே தடுக்கிறது என்று மருத்துவ ரீதியாக ஆராய்ச்சி செய்து நிரூபிக்கப்பட்டுள்ளது. உங்கள் வாழ்விலும் இந்த பலன்களை அனுபவமாக உணர நித்யானந்த ஸ்புரண தியான முகாம் ஒரு அரும்பெரும் வாய்ப்பு. முன்பதிவிற்கு 7200003311 7200003322 04175237666. நடைபெறும் நாள் ஜனவரி மாதம் 25, 26, 27, 28, 2012. இடம் துளுவ வேளாளர் கல்யாண மண்டபம், கடம்பராயன் தெரு, திருவண்ணாமலை 606601. நாம மற்றவர்களை பற்றி வைத்திருக்கின்ற கருத்துக்கள் கூட நமக்கு தேவையானதை வெளிப்படுத்தி பார்த்து கொள்வது. நமக்கு என்ன வேணுமோ அதை வெளிப்படுத்தி அதை அவர்கள் மீது திணித்து பார்த்து கொள்வது. ஆழ்ந்து நமக்குள் திரும்பி பார்த்தோமானால் நம்முடைய தர்க்க சத்தியங்கள், தர்க்க சத்தியம்னா நம்ம லாஜிக்கு ஏற்றார் போல, நம்ம லாஜிக்கு தேவைப்படுறார் போல இருப்பை வளைத்து பிணைத்து பார்த்து கொள்வது. பல உதாரணங்களை சொல்லலாம். எப்படியெல்லாம் நம்மால் எந்த ஒரு விஷயத்தையும் மாற்றவும் திரித்து கொள்ளவும் முடியும் அப்படிங்கிறது. திரித்து கொள்வதற்கும் மாற்றிக்கொள்வதற்கும் மிகப்பெரிய யுத்திகளை தெரிந்து வைத்திருக்கின்ற பொருள் உங்கள் மனம். அதனால நாம எப்படி எதை ஏற்றுக்கொண்டாலும், எப்படி எதை பார்த்தாலும், நாம் கர்மமாக சம்ஸ்காரமாக எதை வைத்திருக்கிறோமோ அதை வைத்துத்தான் உலகை பார்ப்போம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, யார வேணா நீங்க கேளுங்க, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு. என் வாழ்க்கையே துக்கம் சாமி, என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, என் எதிரி கூட என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது. நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு மன அமைப்பு. யாரை வேணும்னாலும் அவங்க வாழ்க்கையை பத்தி ஒரு அறிமுகம் சொல்ல சொன்னா இதான் முதல் வார்த்தைகளா இருக்கும். ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, எப்ப நீங்க உங்கள் வாழ்க்கையே துக்கமயம்னு நம்ப ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்போ உங்க வாழ்க்கையில நடக்கிற துக்ககரமான நிகழ்ச்சிகளுக்காகவே காத்திருப்பீர்கள். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் டிசம்பர் 20, 2011 அன்று வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அவதார பெருநாள் விழா அன்று பரமஹம்ச நித்யானந்தர் அண்ணாமலையார் திருக்கோயில் வளம் மற்றும் அன்று மாலை பரமஹம்ச நித்யானந்தர் தெய்வீகத்தின் வெற்றி எனும் தலைப்பில் அவதார திருநாள் சிறப்பு தியான சற்சங்கம். எங்கெல்லாம் நீங்கள் வாழ்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்களுடைய ஜீவன் முக்தியின் பலம், உங்களுடைய ஆன்ம பலம், ஸ்திரத்தன்மை
தெளிவு, வாழ்க்கையை நோக்கி எதிர்கொள்ளும் துணிச்சல், இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு தெய்வீக ஸ்ரத்தை, இவை உங்கள் வாழ்க்கையின் ஒளியாக இருக்க பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ரஹோமம், ருத்ராபிஷேகம் மற்றும் ருத்ர ஜபம் நடைபெறவிருக்கிறது. ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः शृण्वन्नोतिभिः सीदसादनम् प्रणो देवी सरस्वती वाजेभिर्वाजिनीवती दीनामवित्रियवतो गणेशाय नमः. வாழும் அவதார புருஷரின் அவதார திருநாள் பெருவிழாவில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 72003311 மற்றும் 7200003322. உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.